கொடுக்கவில்லை. 20 வயசு 25 வயசுக்காரன்லாம் பள்ளிவாசலுக்கு வருவானா? அவன் இருக்கிற இடம் ரசிகர் மன்றங்கள். 45 வயசு 50 வயசுல பள்ளிவாசலுக்கு வருவான். இன்றைக்கு இளம் தலைமுறை ஒன்று பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ரசிகர் மன்றங்கள் அமைத்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசிகராக மாறி இருக்கிறார்களே. அந்த நிலைமைக்கு என்ன காரணம்? தௌஹீத் ஜமாத் இல்லையா? அதெல்லாம் நாங்க மாற்றி அமைக்கலையா? இரத்த தானங்கள் செய்யவில்லையா? இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ரிக்கார்டில் அதிகமாக இன்றைக்கு இரத்த தானம் வழங்கிய ஒரு ஜமாத்து தௌஹீத் ஜமாத் என்று பெயர் எடுத்திருக்கிறது. வருகிற ஆண்டில அந்த விருது எங்களுக்கு தான் கிடைக்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அந்த எண்ணிக்கை நாங்கள் எட்டியிருக்கிறோம். மொத்த தமிழ்நாட்டிலேயே உயிர் காப்பதற்கு, அது எங்களை அடித்தவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, பிற சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, எங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டவர்களை நாளைக்கு மருத்துவமனையில் வந்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, ரத்தம் கொடுக்கக்கூடியது எங்க ரத்தம் தான் அங்க ஏறிக்கொண்டிருக்கும். அப்படி ரத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை செய்கிறோமே. நீங்க நினைத்துக் கொண்டு இன்னும் வரலாற்று போட்டு இல்லை, ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இரத்த தானம் செய்கிறோம். இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் தடுமாறுகிறார்கள். அங்க போய் இலவச மருத்துவ முகாம் நடத்தி எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீயாக மக்கள்கிட்ட வசூல் பண்ணி எல்லா மருந்து மாத்திரை எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். 5 லட்சம் 3 லட்சம் ரூபாயில நடக்கக்கூடிய ஆபரேஷன்களை எல்லாம் இந்த இரத்த தானம் கொடுத்து நாங்கள் அரசு மருத்துவமனைகளிலே பெற்றிருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி 5000 ரூபாயில முடித்துக் கொடுக்கிறோம். எத்தனை உலமாக்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறோம் தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் கேட்பார்கள். எங்கள்கிட்ட வாங்க, 5 லட்சம் ரூபாய் செலவில் நீங்கள் செய்கிற ஆபரேஷனை 10,000 ரூபாயில் இந்த ஜமாத்து செய்து தரும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றுகிறோமே. எத்தனை கிராமங்களிலே நீங்க நினைக்கிறீங்க தௌஹீத் ஜமாத் இல்ல, இந்த சமுதாயத்தில் எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், சிக்கற்ற முதிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்திலிருந்து உதவி பணம் மாசம் இருக்கிறது. அதை வாங்கி கொடுத்திருக்கீங்களா நீங்க? தௌஹீத் ஜமாத் எங்கே வலுவாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் லிஸ்ட் எடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட முதியவர்கள் பட்டியல் எடுக்கிறோம். அணுக வேண்டிய இடங்களை அணுகுகிறோம். அவர்களுக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க சாவுற வரைக்கும் மாதம் மணி ஆர்டர்ல 150 ரூபாய் அவங்க வீட்டு கதவை தட்டுமே. இதுதான் தௌஹீத் ஜமாத். சிக்கற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு புத்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வசதி இருந்து வசதி இல்லாமல் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் இருந்தால் எவன் தலையிலையாவது வச்சு எவன்றையாவது கெஞ்சி அந்த மாணவனுடைய உயர்கல்விக்காக வேண்டி எங்களாலான உதவியை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பாதிப்பு என்றால், மார்க்கத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால் வீதியில இறங்கி போராடி அடிகளை வாங்கவும் சிறை செல்லவும் தயாரான ஒரு கூட்டமாக நாங்கள் எத்தனை முறை நாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றோம். எதற்கு சென்றோம்? வரலாற்று இருக்கணுமா? இந்த அரசாங்கத்தினுடைய அக்கிரமங்களை தட்டி கேட்டு தடியடிகள் வாங்கி இருக்கிறோம். துப்பாக்கியை நெஞ்சுக்கு நிமிர்த்திய நேரத்தில் சுண்ணா பார்ப்போம் என்று நெஞ்சி நிமிர்த்தி எங்களுடைய உரிமைகளுக்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக, அத்தனை மக்களுடைய உரிமைகளுக்காக, பாபர் மசூதி ஆனாலும் சரி, இடஒதுக்கீடு ஆனாலும் சரி, நின்று வீரியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் எதனால் உருவானுச்சு? அவனுக்கு மறுமை எச்சத்தை உண்டாக்குறோம். அடிச்சாலும் அவன் அசரமாட்டான், உதைத்தாலும் அவன் அசரமாட்டான், துண்டு துண்டாக வெட்டினாலும் அசரமாட்டான். நீங்கள் மொத்த உலகமும் திரண்டு நின்று நீங்கள் மிதிச்சாலும் சரி, 25 ஆண்டுகளில் நாங்கள் பார்க்காத எதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீர்கள்? நாங்கள் பார்க்காத கல்லறிகளா? நாங்கள் பார்க்காத வெட்டு குத்துக்களா? அன்றைக்கு பணமாக்கி இருப்பார்கள். இங்கேயாவது 400 பேர் சேர்ந்து கொண்டு 8 பேரை அடித்தார்கள். 2000 பேர் சேர்ந்து கொண்டு ஒத்தனை அடித்தார்கள். பின்வாங்கி ஓடிட்டோமா? அரும் பேசிக் கொண்டிருக்கும்போது மேடையை வெட்டினார்கள், விட்டு ஓடி போயிட்டோமா? அல்லது ஜமாத்து தான் ஓடி போயிடுச்சா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மறுமைதான் இலக்கு என்று இறங்கிவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலை கிடையாது. எதை பற்றி? இதுதான் உங்கள் மத்தியிலே நாங்கள் வைக்கிற செய்தி.